அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் என்பது பலவிதமான செயல்களின் மூலம், கருத்துக்களின் மூலம், கொள்கைகளின் மூலம் தனித்துவம் வாய்ந்த ஒரு மார்க்கமாக இந்த உலகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நிச்சயமாக அனைவராலும் அறிந்த ஒரு விஷயம். இந்த இஸ்லாம் என்ற தனித்துவ மார்க்கம், தன்னிகரற்ற மார்க்கம் இந்த உலகத்தில் சிறந்து விளங்குவதற்கு காரணம் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த மக்களுக்காகவும் அகில உலக மக்கள் அனைவருக்காக வேண்டியும் நேர்வழி காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை குர்ஆனும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வழிமுறையும் தான் இந்த தனித்துவம் வாய்ந்த மார்க்கம் என்ற பெயர் சொல்வதற்கு காரணமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்திலே நம்மை பிறக்க வைத்திருக்கிறான், வாழ வைத்திருக்கிறான் என்பதே நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரிய நியாமத். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்தை பற்றி பேசும்போது வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களின் மீது இந்த என்னுடைய நியாமத்தை, இந்த தீனை பூரணத்துவப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எத்தனை வருடங்களாக ஆனாலும், எவ்வளவு காலம் நீண்டு போனாலும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு காரியத்திற்காக, ஒரு பிரச்சனைக்காக தீர்வையும் அதனுடைய முடிவையும் நாம் எதிர்பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக அங்கே அதனுடைய முடிவுகள், தீர்வுகள் நிச்சயமாக இருக்கும். இதில் சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அத்தீனு அன்-நஸீஹா, தீன் என்ற இந்த மார்க்கம் உபதேசமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்றாலே உபதேசம் தான். யாராக இருந்தாலும், யாருக்காக இருந்தாலும் எந்த ஒரு செய்தியையும் தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய உரிமை உண்டு என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்கிறது. தவறிழைப்பவர் ஒரு தரம் வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தாலும் இது தவறு என்று சொல்லக்கூடிய உரிமை ஒரு சாதாரண அடித்தட்டு மகனுக்கும் உண்டு என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவேதான் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் நம்மை நோக்கி பேசுகிற போது குர்ஆன் என்பது ஒட்டுமொத்தமான சமுதாயத்திற்கும் உயர்ந்த நெறிகளை காட்டக்கூடிய ஒரு உன்னதமான பொக்கிஷம். ஆனால் அதே சமயம் குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய அத்தியாயம் சூரா அன்-நஸ்ர், சூரா அல்-அஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்று துவங்கக்கூடிய இந்த அத்தியாயம் இருக்கிறதே, இது ஒரு சிறிய அத்தியாயம் தான். இந்த அத்தியாயத்திலும் கூட இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனுடைய எந்த சூறாவும் உலகத்திலே அனுப்பப்படவில்லை, ஒரு கால் அனுப்பப்படவில்லை. ஆனால் வல் அஸ்ர் சூரா மட்டும்தான் இந்த உம்மத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வல் அஸ்ர் சூரா மட்டுமே இந்த சமுதாயம் நேர்வழி பெறுவதற்கும், உபதேசம் பெறுவதற்கும், நல்வழி அடைவதற்கும் போதுமான ஒரு அற்புதமான உபதேசம் நிறைந்த ஒரு சூரா என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூரா வல் அஸ்ர். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த சூரா உலகத்திலே நாம் பெற்றிருக்கக்கூடிய வழிமுறைகளில் இரண்டே வழிமுறை தான். ஒன்று பாத்திலான வழிமுறை, இன்னொன்று நேரான வழிமுறை. வெற்றி, தோல்வி, இந்த ரெண்டை தவிர்த்து வேறொன்றும் கிடையாது. இந்த நிலையில் வெற்றி எதிலே இருக்கிறது, தோல்வி எதிலே இருக்கிறது என்பதை அழகான ஒரு சத்தியத்தின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாகும். காலம் எவ்வளவு புனிதம் வாய்ந்தது, எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது என்று சொல்வார்கள். காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். இல்லை, காலம் கண் போன்றது என்றோ
பொன் போன்றது என்றோ வரைமுறைப்படுத்திவிட முடியாது. மாறாக காலம் என்பது அதை தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். காரணம் என்னவென்றால், நம்முடைய காலத்தில், நம்முடைய வயதில், நம்முடைய ஆயுளில் ஒரே ஒரு நிமிடம் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொன்னும் பொருளையும் அள்ளி அதற்காக கொடுத்து என்னை கடந்து போன இந்த ஒரு நிமிடம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. ஒரு மனிதனுடைய ரூஹ் பிரியக்கூடிய நேரம் என்ன? ஏதோ ஒரு நொடி பொழுது, 2 நொடி பொழுது, 3 நொடி பொழுதுகள் இருக்கலாம். இருக்கிறான், திடீரென்றால் போல மயங்கி விழுகிறான். பிடித்து பார்த்தால் உயிர் பிரிந்து விட்டது என்று டாக்டர்கள் சொல்வார்கள். உயிர் பிரியக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப குறுகிய நேரம். அந்த ஒரு நிமிட நேரம், அந்த ஒரு குறுகிய நேரம் நான் என்னுடைய சொத்து சுகம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விடுகிறேன். எதற்காக வேண்டி பகரமாக்கி விடுகிறேன். என்னுடைய கடந்து போன அந்த நிமிடம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கிடைக்குமா? அப்படி யாராவது பெற்றவர்கள் உண்டா? கடந்து போன அந்த காலத்தை தன் கைகளிலே பெற்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா? நிச்சயமாக கிடையாது. உலகத்தையே ஆட்சி செய்த மாமன்னர்களாக இருந்தாலும் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய 6 அடி நிலத்துக்குள்ளே தான் தங்களுடைய தங்குமிடத்தை ஆக்கிக் கொண்டார்களே தவிர நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களால் நீட்டி வைக்க முடியாது. வலிகுல்லி உம்மத்தின் அஜல், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நிர்ணயம் உண்டு, கால நிர்ணயம் உண்டு. فإذا جاء أجلهم لا يستأخرون ولا يستقدمون ولا يستأخرون. அவர்களுடைய நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலம் வந்துவிட்டால் அது முற்படுத்தவும் மாட்டாது, பிற்படுத்தவும் மாட்டாது. மாறாக எந்த நேரமோ அந்த நேரத்தில் அதனுடைய நிலை முடிந்துவிடும். இதுதான் ஒரு சமுதாயத்திற்கும் உள்ள ஒரு நிர்ணயம், ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய நிர்ணயம் இதுதான். எந்த விதமான கூடுதல் குறைவு என்பது கிடையாது. ஜும்மாவிலே நாம் ஓதுவோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனம் சூரா அல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள். வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். விசுவாசிகளே, உங்களுடைய செல்வமோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய இறை சிந்தனையை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம், பாராமுகமாக்கி விட வேண்டாம், மறதியில் ஆழ்த்தி விட வேண்டாம். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். யார் இவ்வாறு உலகத்தினுடைய செல்வங்களிலும் தங்களுடைய பிள்ளைகளிலும் மூழ்கி இறை தியானத்தை விட்டு மறந்து விடுகிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், கண்ணியமானவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன் وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதனுக்கு வர வேண்டிய மரணம் அந்த நேரத்தில் வந்துவிடுமேயானால் அந்த மனிதன் அந்த மரணத்தை கொஞ்சம் பிற்படுத்தி வை, என்னுடைய சொத்துக்களை நான் உனக்காக வேண்டி சதக்கா செய்து விட்டு வருகிறேன் என்று சொன்னாலும் நேரங்கள் பிந்தி வராதே, நேரங்கள் பிற்படுத்தப்படாதே. அப்படிப்பட்ட மரணம் வருவதற்கு முன்பாக நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களில் இருந்து அல்லாஹ்வுக்காக செலவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِنَ الصَّالِحِينَ. எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு கொடுத்தால் உலகத்திற்கு சென்று நான் என்னுடைய சொத்து சுகம் அனைத்தையும் உனக்காக நான் சதக்கா செய்து விட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னாலும் நிச்சயமாக அந்த வாய்ப்பு அவனுக்கு தரப்படாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமையான பெருமக்களே, இது யாரோ சொத்துக்கள் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த உபதேசம் என்பது அல்ல, அனைவருக்குமான உபதேசம். எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், காலம் என்பது அவ்வளவு முக்கியமானது. அந்த காலத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, லா தசுப்பு தஹர் வ அன தஹர். காலத்தை திட்டாதீர்கள்,
காலம் நானாகவே இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸே குதுசியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏன் வெயில் அடிக்கிறது, சுட்டரிக்கக்கூடிய வெயில், என்ன இது அநியாயமா அடிக்கிறது இந்த வெயில் அப்படின்னு வெயிலை திட்டாதீர்கள். அலை அடிக்கிறது, கொந்தளிக்கிறது, அலைகளை திட்டாதீர்கள், கடல்களை திட்டாதீர்கள். குளிர் அடிக்கிறது, மழை பொழிகிறது, மழையை திட்டக்கூடாது, குளிரை திட்டக்கூடாது. கடல் கொந்தளித்து சுனாமியாக பிரவாகம் எடுக்கிறது, கடலை திட்டக்கூடாது, இயற்கையை திட்டக்கூடாது. எல்லாமே யாருடைய கட்டளையின் பிரகாரம் நடைபெறுகிறது? அல்லாஹ் ஒருவனுடைய கட்டளையின் பிரகாரம் நடக்கிறது. சுப்ஹானல்லதி பியதிஹி மலகூத்து குல்லி ஷை. அனைத்து ஆட்சி அதிகாரமும் யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அவன் பரிசுத்தமானவன். அவன் ஏதாவது ஒரு காரியத்தை நடத்தாட்ட வேண்டும் என்று நினைத்தால் குன் என்ற ஒரு சொல் போதுமானது. உலகத்திலே நடைபெறக்கூடிய இயற்கையான விஷயங்களை வைத்து ஒரு காரியத்தை திட்டுவோமேயானால் அது அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம் என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொன்னார்கள். லா தசுப்பு தஹர், காலத்தை திட்டாதீர்கள். வஅனத் தஹர், காலம் நானாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த காலத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நிச்சயமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்திலே தான் இருக்கிறார்கள். மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய செயல்பாடு, மனிதனுடைய அனாச்சாரம், மனிதனுடைய பொடுபோக்குத்தனம், மனிதனுடைய மறதிகள், இது மாதிரியான அவனிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளின் மூலம் மனிதனுடைய இயல்பான தன்மையை என்னவென்று சொன்னால் அவன் மறந்திருப்பது, பொடுபோக்குத்தனம், வீணாக தன்னுடைய காலத்தை செலவழிப்பது, இது மாதிரியான காரியங்களின் மூலம் மனிதனுடைய பொதுவான நியதி என்னவென்றால் அவன் நஷ்டத்திலே இருக்கிறான், நஷ்டத்திலே இருக்கிறான். ஆனால் சில மனிதர்கள் மட்டும் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் யார் தெரியுமா? இல்லல்லதீன ஆமனு, இல்லல்லதீன ஆமனு, சில மனிதர்களை தவிர ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத், நற்காரியங்களை செய்து வதவாஸோ பில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் போதித்து வதவாஸோ பிஸ் ஸப்ர், பொறுமையை ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்கிறார்களே, இவர்களை தவிர்த்து மற்ற அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வெற்றி பெற்ற மனிதர்கள் யார்? தோல்வி அடைந்த மனிதர்கள் யார்? தோல்வி அடைந்த மனிதர்களுக்கு மத்தியிலே வெற்றி பெற்ற மனிதர்களுடைய இலக்கணம் 4ஆக இருக்கும். ஒன்று, அவன் ஈமான் கொண்டிருப்பான், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருப்பான். இரண்டாவது, நல்ல அமல்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். மூன்றாவது, நற்காரியங்களையும் சத்தியத்தையும் ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்ளக்கூடியவர்களாக, உபதேசித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான்காவது, சகிப்புத்தன்மையை ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்வார்கள். இந்த 4 தன்மைகளில் பின்னால் இருக்கக்கூடிய 2 தன்மைகள் என்ன தெரியுமா? உபதேசம். உபதேசம் என்பது இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் நபியை பார்த்து கட்டளை இடுகிறான். வதக்கிர் ஃபஇன்னல் ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் முஃமின்களுக்கு பலன் தரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு அந்த தன்மையே இல்லாம போச்சு. அடுத்தவர்களுடைய உபதேசங்களையும் அடுத்தவர்களுடைய அட்வைஸ்களையும் கேட்பதற்கு யாரும் தயாராகுவதில்லை. எவ்வளவு மோசமான ஒரு கவலைக்குரிய கை சேதமான ஒரு நிலை என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை சொன்னால் புரியும். ஒரு தந்தையோ தாயோ சொல்லக்கூடிய அட்வைஸும் கூட பிள்ளைகளுக்கு கசக்கிறது. உண்மையா இல்லையா? தாய் சொல்லக்கூடிய அட்வைஸும், தாய் சொல்லக்கூடிய உபதேசமும் கூட, தந்தை சொல்லக்கூடிய உபதேசமும் கூட பிள்ளைகளுக்கு கசக்கிறது. இன்னும் சொல்ல போனா அதுதான் ரொம்ப ரொம்ப உண்மை. தெருவில் போகும்போது யாராவது பெரியவர் நினைக்கிற பாருங்க, அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தையாவது நம்ம பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு போயிருது. அப்படியா? சரி சரி ஹஜ்ரத், சரி ஹஜ்ரத் அப்படின்னு போயிடுவாங்க. வீட்டுல போய் வாப்பா சொன்னா, ஏய் அவர் சொன்னதான நான் சொல்றேன், துளுவு போடா, வாயை பத்திட்டு போங்க வாப்பா அப்படின்றான்.
ஹஸ்ரத்தின மரியாதையா கேட்கிறான். ஆனா வாப்பா சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. நீங்க வாயை திறக்காதீங்க, பேசாம இருங்க அப்படிங்கிறான். உபதேசம் என்ற அந்த ஒரு சாப்டரே க்ளோஸ் ஆயிருச்சு இந்த சமுதாயத்தில். ஆனால் உபதேசம், இந்த மார்க்கமே உபதேசம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அத்தீன் அன்-நஸீஹா, மார்க்கம் என்றாலே உபதேசம் தான். ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்வதுதான் மார்க்கம். தாய் தந்தைக்கு சொல்ல வேண்டும், தந்தை தான் தாய்க்கு சொல்ல வேண்டும், தந்தையை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். பிள்ளைகளும் கூட சில நேரங்களிலே பெற்றோர்களிடத்திலே தவறுகள் இருந்தால் சொல்லலாம், சொல்ல முடியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கவில்லையா, உபதேசம் செய்து கொண்டே இருக்கவில்லையா தன்னுடைய தந்தைக்கு, இது இஸ்லாத்துக்கு வந்து விடுங்கள், நபியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லலையா? செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஹதீஸின் சுரங்கம், களஞ்சியம். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் இஸ்லாத்துக்கு வரல, கடைசி வரைக்கும், அதாவது கடைசி காலம் வரைக்கும் முஸ்லிம் ஆகல. ஆனா எப்ப பார்த்தாலும் நபியை பத்தி திட்டிகிட்டே இருப்பாங்க, மோசமா திட்டுவாங்க. ஆனா அந்த தாயை பிரியல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தாயை பிரியவில்லை. நபி அவர்களோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த தோழமை காலம் வெறும் 3 வருட காலம் தான். நம்மளால ஏத்துக்க முடியுதா? இந்த 3 வருட காலத்தில் 5000த்துக்கும் மேற்பட்ட ஹதீசுகளை நபியிடமிருந்து நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஹதீஸுக்காக வேண்டி அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற புனிதமான மனிதருடைய அந்த நிலை எவ்வளவு தேடலோடு இருந்திருக்கும். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தாயை பராமரிக்கிறார்கள், தனி வீட்டில் வைத்து அவர்களை கவனிக்கிறார்கள். போகும்போதெல்லாம் மகனையும் திட்டுவார்கள், நீ வீணா போயிட்ட, அந்த முகமது வீணா போனவன், நவுது பில்லாஹி மின் தாலிக், இப்படிலாம் திட்டுவாங்க. ஒரு தடவை அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா என்ன என்ன வேணுமானாலும் திட்டுங்க, என்னுடைய உயிருக்கு உயிரான நபியை திட்டாதீங்க, அதை என்னால தாங்க முடியலங்கிறதுனால சொல்றேன், அதனாலயாவது நீ வந்துருவியல்ல, அதுக்காக வேண்டிதான் சொல்றேன், திட்டுவேன், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் திட்டுவேன் என்று சொல்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் அதை தாங்க முடியாமல் தேம்பி அழுதவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். அழுது கொண்டே வந்த அபூ ஹுரைராவை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா ஏன் அழுகிறாய்? யா ரசூலல்லாஹ், தினந்தோறும் என்னுடைய அம்மா என்னைய திட்டுவாங்க, உங்களை திட்டுவாங்க, ஆனா இன்னைக்கு வரம்பு மீறி திட்டாங்க யா ரசூலல்லாஹ், என்னால தாங்க முடியல, என்னைய திட்டுனாலும் பரவாயில்லை, உங்களை திட்டும் போது என்னால அதை பொறுத்து கொண்டு இருக்க முடியல யா ரசூலல்லாஹ், ஆனா என்னுடைய தாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், இதையும் என்னால் விட்டுக் கொடுக்க முடியல, நான் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் பணிவிடை செய்யணுங்கிறது இஸ்லாத்தினுடைய உத்தரவு, ஆனால் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க யா ரசூலல்லாஹ், நான் உங்கள்கிட்ட ஒண்ணுமே கேட்டதில்லை, ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன், என்னுடைய தாயாருக்கு ஹிதாயத்துக்காக துஆ செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தினார்கள், துஆ செய்தார்கள். அபூ ஹுரைரா இப்போ போ. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் வீட்டுக்கு சென்றேன், உள்ளே குளிக்கின்ற சத்தம் வந்தது, கதவை தட்டினேன், அபூ ஹுரைரா அங்கேயே நில், நான் குளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அம்மா சொல்லுவது விளங்குகிறது. வெளியில நிக்கிறாங்க. குளிச்சிட்டு வந்த அம்மா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமாவை உரைத்து முஸ்லிம் ஆகிறார்கள் என்றால் இது எதற்காக கிடைத்தது தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தொடரான முயற்சி, தொடரான உபதேசம் என்பது இந்த சமுதாயத்திற்கு மிக மிக அவசியம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி அல்லாத ஒருவருடைய பெயரை கொண்டு ஒரு சூராவை குர்ஆனிலே அமைத்திருக்கிறார். யார் தெரியுமா? அவர்தான் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி அல்லவர், ஒரு வலி, ஒரு விலாயத்துடையவர், நபி அல்ல. ஆனால் அந்த விலாயத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நபி அல்லாத ஒரு மனிதனுடைய பெயரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தை இருக்கிறான் என்று சொன்னால், அபூ ஹுரைரா எப்படிப்பட்டவர் தெரியுமா? கருப்பினத்து மனிதர், பார்ப்பதற்கு பங்கரையானவர்,
மிகவும் பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருப்பார்கள். ஒரு மனிதர் வந்து கேட்டார், லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே அவர்கள் பெரிய ஞானமுடையவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், லுக்மான், என்ன இவ்வளவு அகோரமான அதாவது நிலையில இருக்கிறீர்கள், அலங்கோலமாக இருக்கிறீர்கள், பார்க்க சகிக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறீர்களே. அவர்களுடைய இந்த ஞானம், அவருடைய உபதேசம் இதெல்லாம் பிடிக்காம ஒரு மனிதர் பொறாமையில பேசினார். அப்பதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஞானில யுக்தில் ஹிக்மத்த மையஷா, அல்லாஹ் ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்ல. ஒமை யுக்தல் ஹிக்மத்த பக்கத்து ஊத்திய கைரன் கத்தீரா, அப்படி யாருக்காவது அல்லாஹ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கீங்களா ஞானத்தை, எல்லா செல்வமும் கிடைச்ச மாதிரி, எல்லா செல்வமும் கிடைச்ச மாதிரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி, நாலேஜ் இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் ஹிக்மா இல்ல, இதெல்லாம் ஹிக்மா என்ற பெயர் அல்ல. ஹிக்மா என்பது வேறு. நபி அவர்களுடைய இதயம் அவருடைய வாழ்க்கையில 2 தடவை பிளக்கப்பட்டது. ஹதீஸில என்ன வருது தெரியுமா? சஹீஹான ஹதீஸ். நபி அவர்களுடைய இதயம் பிளக்கப்பட்டு ஜம்சம் நீரில் கழுவப்பட்டு அந்த இதயத்தில் பரிசுத்தத்தை உண்டாக்கிய அல்லாஹ் 2 விஷயங்களை அதிலே நிரப்பினார். ஒன்று என்ன தெரியுமா? ஈமான். இன்னொன்று ஹிக்மா. நபி அவர்கள் உம்மி நபி, யாருக்கு முன்பாகவும் மண்டியிட்டு படித்ததில்லை. தந்தையின் உபதேசத்தும் அவர்களுக்கு கிடையாது. தாயின் உபதேசத்தை பெறக்கூடிய பக்குவ வயதை கூட அடையாத நிலையில் அந்த தாயும் இறந்து போனார்கள். அப்படி என்றால் அவர்கள் பெற்ற பக்குவம், அவர்கள் பெற்ற ஞானம், அவர்கள் பெற்ற கீர்த்தி, அவர்கள் பெற்ற உயர்வு யாரால் கிடைத்தது? அல்லாஹ் என்ற ஆசிரியரால் மட்டும்தான். யாருக்கு முன்பாக மண்டியிட்டு படிக்காத அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அதே சமயம் நாம் என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஒட்டுமொத்த ஞானத்தையும் உடையவர்கள் எங்களுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய ஞானத்துக்கு ஈக்குவலாய் இந்த உலகத்திலே எவனும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஞானம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். நமக்கெல்லாம் ஆசிரியர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் தொழுவதாக இருந்தாலும் ஆசிரியர் நபி, நோன்பு வைப்பதாக இருந்தாலும் ஆசிரியர் நபி, திக்ர் செய்வதாக இருந்தாலும் ஆசிரியர் நபி, உண்ணுவதாக இருந்தாலும் ஆசிரியர் நபி, உறங்குவதாக இருந்தாலும் ஆசிரியர் நபி, கழிவறைக்கு செல்வதாக இருந்தாலும் ஆசிரியர் நபி, பயணம் செய்வதாக இருந்தாலும் ஆசிரியர் நபி, ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தாலும் ஆசிரியர் நபி, துப்புவதாக இருந்தாலும் ஆசிரியர் நபி. எல்லாவற்றிற்கும் உஸ்வத்துன் ஹசனா யார்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள். ஆனால் அவருடைய இதயத்தில் ஞானத்தை அல்லாஹ் நிரப்பினான், ஹிக்மாவை நிரப்பினான். அந்த ஞானம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அவரிடத்தில் வந்து கேட்டார், கருப்பினத்து மனிதன், பார்க்க பங்கரை, அலங்கோலமா இருக்கிறீர்களே, நீங்களா ஞானத்தை சொல்றீங்க எல்லாருக்கும்? உடனே அவங்க கேட்ட வார்த்தை தெரியுமா? அறிவாளிகளுடைய தன்மை என்ன தெரியுமா? பேச்சு சுருக்கமா இருக்கும், ஆனா கருத்து விசாலமா இருக்கும். கேட்டார்கள், நீ சிற்பியை குறை சொல்கிறாயா, சிற்பத்தை குறை சொல்கிறாயா? சிற்பியை குறை சொல்கிறாயா, சிற்பத்தை குறை சொல்கிறாயா? சிற்பியார்? நாம் அனைவரும் சிற்பங்கள், அமைக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். உருவாக்கியவன் கிரியேட்டர் யார்? Who is the creator? அல்லாஹ். அல்லாஹ் தான் உற்பத்தி செய்தவன், அவன் தான் நம்மை செதுக்கியவன், அவன் தான் சிற்பி. அப்படி என்றால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையின் மூலம் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? சிற்பியாகிய அல்லாஹ்வை நீ குறை சொல்கிறாயா? நான் இப்படி பிறக்கணும்னு அல்லாஹ்ட்ட நானா கேட்டு வாங்கினேன், இந்த உருவம் வேணும்னு? இல்லையே, அல்லாஹ் தானே ஒவ்வொருவருக்கும் ஒரு உருவத்தை தந்திருக்கிறான். ஒரு மனிதனின் உருவத்தை சொல்லி ஒருவன் குறை சொல்கிறான் என்றால் யாரை குறை சொல்கிறான்? அந்த மனிதனை கேவலப்படுத்தவில்லை, அந்த மனிதனை படைத்த அல்லாஹ்வை கேவலப்படுத்துகிறான். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நாம் எந்த உருவத்தில் இருந்தாலும் நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற ரீதியில் அழகான உருவம் உள்ளவர்கள். இந்த உருவத்துக்கு ஈக்குவலான உருவம் இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்கப்படல. எல்லா வகையான அழகு மிகுந்தவர்கள் இந்த மனிதர்கள். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன சில உபதேசங்கள் அல்லாஹ் தஆலா வரிசையா லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர்ல அந்த
அத்தியாயத்தை இறக்குறதுக்கு காரணமே தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உபதேசம். அந்த உபதேசம் சொல்கிறார்கள், யா உனை மகனே, அக்கிமிஸ் ஸலாத்த வஅ்முர் பில் அக்கிமிஸ் ஸலாத்த, நீ தொழுகையை நிலைநாட்டுவாயா, வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மை ஏவுவாயா, வன்ஹா அனில் முன்கர், தீமையை தடுப்பாயா, வஸ்பிர் அலா மா அஸாபக், இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். உனக்கு ஏற்படக்கூடிய எந்த தீங்குகளாக இருந்தாலும், எந்த ஒரு நிலைகளாக இருந்தாலும், எல்லா நிலைகளிலும் நீ பொறுமையை மேற்கொள்வாயாக. தொழுகை, நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல், உபதேசம் இது. தீமையை தடுத்தல், பொறுமையை மேற்கொள்ளுதல். இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். பொறுமையை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்? இதுதான் காரியங்களிலே மிக உறுதி வாய்ந்த காரியம். ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய மகத்தான காரியம் பொறுமை என்பது மிக மிக அவசியம். இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். அதுக்கு பின்னால சொல்றாங்க பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசம், வலா துஸஇர் ஹத்தக் லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா. யாரையும் கேவலமாக நினைத்து உன் முகத்தை திருப்பிக் கொண்டு நடக்காதே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசத்தை அல்லாஹ் நமக்கு உபதேசமாக சொல்கிறான். அந்த உபதேசம் என்ன தெரியுமா? யாரையும் மட்டமாக நினைத்து உன் முகத்தை திருப்பிக் கொண்டு நடக்காதே. யாரையும் யாருடைய முகத்துக்கு முன்பாகவும் இன்சல்ட் பண்ணாதே. இதான் அர்த்தம். யாரையும் கேவலமா நினைக்க கூடாது, யாரையும் இழிவா நினைக்க கூடாது, யாரையும் இலக்காரமாக நினைக்க கூடாது. அவன் பொருளாதாரத்தில் தாழ்ந்தவனாக இருக்கலாம், படிப்பில் சாதாரணமானவனாக இருக்கலாம், குடும்ப பெருமையில் சாதாரணமானவனாக இருக்கலாம், அவருடைய அழகில் சாதாரணமானவனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் மட்டமாக நினைக்க கூடாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தவன் அல்லாஹ் தான். அந்த உயர்ந்த அந்தஸ்தின் இடத்தில் அவனை உட்கார வச்சு நம்மளை கீழே இறக்கி இருந்தான்னு வச்சுக்கிங்க, நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது. இங்க இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். இதே உயர்ந்த அந்தஸ்தில் இன்னொரு மனிதனை உட்கார வைத்து நம்மை கீழே அல்லாஹ் இறக்கி வைத்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா. பூமியிலே ஆணவத்தோடு நடக்காதீர்கள். வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். நிச்சயமாக அல்லாஹ் ஆணவக்காரர்களை, அகந்தை உடையவர்களை, பெருமை உடையவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். அழகான உபதேசம். வக்ஸித் ஃபீ மஷ்இக். உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நடுநிலையை கையாளு. அல்லாஹ் சொல்கிறான் உபதேசம் செய்த அந்த விஷயத்தை. வக்ஸித் ஃபீ மஷ்இக் வகுதுத் மின் சௌத்திக் இன்ன அன்கரல் அஸ்வாத் லசௌத்துல் ஹமீர். சத்தத்திலே மிக வெறுப்புக்குரிய சத்தம் கழுதையின் சத்தம். எந்த நேரத்திலும் ரொம்ப சத்தம் போட்டு பேசாதீங்க. அடுத்தவர்கள் அருவருக்கத்தக்க வகையிலே சத்தம் போட்டு பேசாதீர்கள். இது கழுதையின் சத்தத்துக்கு ஒப்பானது. கழுதையின் சத்தம் தான் இருக்கக்கூடிய சத்தத்திலே வெறுப்புக்குரிய சத்தம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய உபதேசத்தை திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு உபதேசமாக அல்லாஹ் செய்கிறான். இதை நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? யாராவது நமக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு சொன்னா அது நல்லது என்று நினைத்தால், அது நிச்சயமாக தேவை என்று இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அல்லாமல் எனக்கெல்லாம் தெரியும் போங்க, நீங்க ஒண்ணு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, இப்படி சொன்னோம்னு சொன்னா சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய சொல்லாக இருக்கலாம், ரசூலுடைய சொல்லாக இருக்கலாம், அதை புறக்கணித்த பாவம் நமக்கு கிடைத்து விடும். எனவே ஒருவருக்கு ஒரு உபதேசம் என்பது குடும்பத்திலும் வர வேண்டும், சமூகத்திலும் வர வேண்டும், நண்பர்கள் வட்டாரத்திலும் வர வேண்டும், வியாபாரத்திலும் வர வேண்டும். எல்லா சூழல்களிலும் ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொள்ளக்கூடிய, உபதேசங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வந்து விடுமையானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வெற்றி தான். காரணம் இது அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்த விஷயம். எனவே அத்தகைய நல்ல உள்ளமையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, இந்த உபதேசத்தின் அடிப்படையிலே எஸ்ஐஆரினுடைய இந்த ஃபுல்லப் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்கு. நல்லவர்களும் நடுநிலையாளர்களும் அக்கறை கொள்ளக்கூடியவர்களும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுங்க. வாரம் நம்ம சொல்றோம், பயான்லயே சேர்த்து சொல்றோம். கண்ணியமானவர்களே, இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. இது நம்முடைய உரிமை பிரச்சனை.
எனவே இது விஷயத்திலே யாரும் பாராமுகமாக இருந்து விட வேண்டாம். அதை பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் கூட செல்ல வேண்டிய இடத்திலே அங்கே சென்று கொடுத்தோமையானால் அதை பூர்த்தி செய்யக்கூடிய அதிகாரிகள் நமக்கு இருக்கிறார்கள். எனவே இது விஷயத்தில் பாராமுகமாக இல்லாமல் ஒருவருக்கொரு உபதேசம் செய்து கொள்வது, ஒருவருக்கொரு உதவிகளை செய்து கொள்ளக்கூடிய நல்ல சமுதாயமாக வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.